வண்டியை வித்தோம்னா எப்படி ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, அந்த 2 வீலரும் நம்ம வீட்ல சும்மா தானே இருக்கு. அத வித்துடலாமா? நான் இப்பவே மெக்கானிக்க கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். சக்திகா, நாம போட போற ரோட்டு கடைக்கு நானே ஒரு பேர் சொல்றேன். சொல்லட்டுமாக்கா? மீனாட்சி மெஸ் ஆன் வீல்ஸ். எப்படி இருக்கு? ரொம்ப கேட்சியா இருக்கு. அதையே வச்சிடலாம். மா, என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? நாங்க விளையாட்டுத்தனமா எதுவும் பண்றோம்னு நினைக்கிறியா? சச்ச, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்ளோ நம்பிக்கையோட இருக்கிற நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் என் மனசுக்குள்ள அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். வாங்க மீனாட்சி அம்மா. வணக்கம் அண்ணாச்சி. உங்க 3 பொண்ணுங்களையும் ஒன்னா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? காபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம் அண்ணாச்சி. சக்தி, மீனாட்சி அம்மா என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்மா. 25 வருஷமா என் கடையில தான் எல்லா பொருளையும் வாங்குறாங்க. இல்ல அண்ணாச்சி, பரவாயில்ல. நீங்க கேட்டதே போதும். அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பேக் பண்ணி வீட்ல டெலிவரி பண்ணிடுறீங்களா? என்னம்மா, 1ஆம் தேதி ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்களே, அதையும் டெலிவரி கொடுத்துட்டேன். இப்ப என்ன 15ஆம் தேதி ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க? அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கடையில ஒரு சின்ன பிரச்சனை. நானும் கேள்விப்பட்டேம்மா. நீதிமணி வந்து கடையை அடிச்சு நொறுக்கிட்டானாமே. புருஷன் சப்போர்ட் இல்லாம பொம்பளைங்க உழைச்சு முன்னேறினா இந்த ஆம்பளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத. அவனெல்லாம் ஜெயில பிடிச்சு போடணுமா? இத்தனை வருஷம் உழைப்பு வீணா போச்சேம்மா. அண்ணாச்சி, திரும்பவும் உழைச்சு முன்னேறுவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு ஜெயிலுக்கு போறதெல்லாம் வேஸ்ட். அவருக்கு முன்னாடி மீனாட்சி பொண்ணுங்க சாதாரணமானவங்க இல்லைன்னு நாங்க நிரூபிக்க போறோம். எங்க மெஸ் அடிச்சு உடைச்சாலும் நாங்க உடைஞ்சு போக மாட்டோம். ரோட்ல கடை போட்டாவது சாதிச்சு காட்டுவோன்னு முடிவு பண்ணிதான் இங்க வந்திருக்கோம். நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சீக்கிரமா டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க அண்ணாச்சி. மீனாட்சி அம்மா, உங்க பொண்ணுங்களை ரொம்ப தைரியமான ஆளா தான் வளர்த்துருக்கீங்க. இவங்க இருக்கிறப்ப வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அண்ணாச்சி, வானத்துல இருந்து இடிதான் கீழே விழும், வானமெல்லாம் இடிஞ்சு விழாது. உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான்மா. ஏய் அன்பு. அண்ணாச்சி, அது 2016ண்ணா. 8 வருஷம் ஆயிடுச்சா? சிங்கிள் ஓனரா? ஆமாண்ணா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனர். சரி. அக்கா, என்னக்கா வண்டி மக்கார் பண்ணுது? என்னம்மா, பேட்டரி வீக்கா இருக்கா? இல்லண்ணா, புது பேட்டரினா. போன வாரம் தான் மாத்தணும். பெட்ரோல் இருக்கா? நேத்து தான் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அப்புறம் ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது? ஐயோ, அண்ணா வேணா ஸ்டார்ட் பண்ணவா? அப்படியா? வாமா. ஸ்டார்ட் ஆயிடு. என்னடி இது?
இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்வீட்டி, மானத்தை வாங்காத, நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடு. என்னது, இந்த வண்டிக்கு பேரு ஸ்வீட்டியா? ஆமா, என் அக்கா எங்க வண்டிக்கு வச்சிருக்க நிக்நேம் அது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்வீட்டி, ஸ்டார்ட் ஆயிடுமா? மானத்தை வாங்காத. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டி சக்தி அக்கா பேச்ச மட்டும் தான் கேட்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது என்னன்னா, இந்த ஸ்வீட்டியை கொடுக்க மனசே இல்ல. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல 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 இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹை டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 ஹையா. அண்ணா, இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு எவ்வளவு தருவீங்க? 2000 ரூபாய் தரலாமா? 2000 ரூபாயா? 2000 ரூபாவா? நீங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். இல்லம்மா, வண்டி ரொம்ப நிறைய மைலேஜ் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. வண்டி பார்க்கதாம்மா அழகா இருக்கு, ஆனா உள்ள நிறைய வேலை இருக்குமா. ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால ஒரு 500 ரூபாய் சேர்த்து தரேன்.